டாக்டர் சிவந்தி ஆதித்தன் கல்லூரிகளில் வந்து நான் சிலம்பம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னோட கராத்தே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ஒருத்தரோட வந்து ஐயா சின்னையா பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தன் என்னுடைய திறமையை பார்த்து கூப்பிட்டு என்னை வந்து கூப்பிட்டு கௌரவிச்சாங்க. அதே மாதிரி இங்கே காஞ்சி ஸ்கூலில் வந்து நான் சிலம்பம் சொல்லி கொடுத்தேன். அங்கே வந்து 18 வருஷமாக வேலை பார்த்தேன். 18 வருஷமாக ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் அடித்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலில் பிள்ளைகள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய இதில் வந்து நான் சிலம்பம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட படித்த பிள்ளைகள் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட படிக்க பிள்ளைகள் இங்கே ஆழ்வார்த்தனரில் வந்து நான் இலவசமாக இந்து மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு உதவியாக என்னுடைய பயிற்சி பெற்ற மாணவர் மணிகண்டன் ஒருத்தர் இருக்க உதவிக்கு வச்சுருக்கேன். ஆசிரியர் ஒரு பயிற்சியாளராக கட்மானராம் எம்எம் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ மீனாட்சிப்பட்டியிலேருந்து இங்கே வந்து எங்கிட்ட படிச்சுட்டு இருக்கேன். ஃப்ரீயாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய கூட சேர்ந்த பயிற்சியாளர் மணிகண்டனும் நானும் வந்து இந்த சிலம்பத்தை வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சொல்லிக் கொடுக்க போய் தான் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்த சிலம்பத்தில் வந்து பிள்ளைகள் வந்து சைன் பண்ணி நல்ல பெயர் வாங்கி தந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிலம்பத்தை படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் வரும், தன் நம்பிக்கை வரும். அதுதான் மெயின் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கலையை கற்றுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நம்பிக்கை, வில் பவர், நம்ம ஒரு எண்ணம் வரும். அதுக்காக அந்த பயிற்சி கொடுப்பேன். பயிற்சி கொடுங்க, முயற்சி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாக அது செய்யும். இங்கே செம்பூர்லேருந்து நிறைய பிள்ளைகள் வந்து படிக்காங்க. இங்கே சுற்று வட்டாரத்தில் மணத்தி, இப்போ ஆசிரியத்து ஜான் ஸ்கூல் பிள்ளைகள், புனித யோவான் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க. எங்கிட்ட ஆசிரியத்து மர்காசி ஸ்கூலில் உள்ள பையங்க படிச்சுருக்காங்க. எல்லாமே ஸ்டேட் பிளேயர், நேஷ்னல் பிளேயர்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு தனியாக சொல்லிக் கொடுப்பேன். அதுக்காக எல்லா குழந்தைகளையும் ஈக்குவலாக தான் சொல்லிக் கொடுப்பேன். கேட்டிங்களா, 5-10 வயசில் கொண்டு விட்டாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசில் வந்து தேசிய லெவலில் விளையாடக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். தைரியம் வந்துடும் அவங்களுக்கு. நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம படிச்சிருவோம். அது மாதிரி சிலம்பத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நீ இன்னைக்கு என்ன பாடம் படித்த மார்க் எத்தனை இன்னும் மார்க் நீ அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு கல்வியிலேயும் ஊக்கம் கொடுக்க போய் தான் இன்றைக்கி எல்லாருமே இங்கே வந்து இந்த கோல்டு ஸ்டார் சிலம்ப ஸ்கூல் ஆழ்வார்த்தநகரின்னு வச்சுருக்கேன். அதில் வந்து பிள்ளைகளுக்கு கொண்டு எங்கிட்ட சேர்க்குறாங்க.